கைஸ் ரூம் மட்டும் செக் அவுட் ஆக போகிறேன். அடுத்து என்ன எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் சுத்தமாக ஐடியா இல்லை. இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குது, மதியம் ஒரு 11 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அது இடையில ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஏதோ பண்ணிவிட்டு நம்ம எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ணோம். நான் வந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோ வந்துடும். நான் ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே கைஸ், பாய். கைஸ், இதுதான் எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நம்ம வந்து திருநெல்வேலி போகிறது தான் பிளானு. ஆக்சுவலாக என்ன நடந்துன்னு பாருங்கள். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொச்சி பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். இப்போ இங்கேருந்து டேரெக்டாக திருநெல்வேலிக்கு போகிற மாரி தான். அப்படி திருநெல்வேலிக்கு பஸ் இல்லைன்னா இங்கேருந்து திருவனந்தபுரம் போய் அங்கேருந்து போகிற மாரி. என்ன பண்ணுன்னு தெரில. நான் டேரெக்டாக திருநெல்வேலி பஸ்ஸில் தான் போயிடுவேன், கடைசிலே கிடையாது. இதே நம்மளுக்கு திருவனந்தபுரம் போய் போகிற மாரி தான் இருக்கும். போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. பஸ்ஸு வருது, நிறைய பஸ்ஸு வருது. என்ன நமக்குள்ள பஸ்ஸு எந்த பஸ்ஸுன்னு பார்த்துட்டு அது பஸ்ஸுன்னு பார்த்துட்டு கைஸ் மன்னிச்சிருங்க. நீங்கள் ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோ காட்டவே முடியல. உடம்பு முடியாதனா காட்ட முடியல, தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அடுத்த மாதம் உங்களுக்கு வேறு ஊர் நான் போக போகிறேன். அந்த ஊர் வந்து நல்லாயிருக்கும். பட்ஜெட்டில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம அந்த ட்ரிப்பை அடுத்த வீட்டு போகிறோம். அந்த ஊருக்கு போய் கலப்புறோம். சப்போர்ட் பண்ணி நம்பிக்கை இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பஸ்ஸில் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பஸ்ஸில் கேரளா பஸ்ஸில் நான் ஒரு வாட்டி கூட போனது கிடையாது. இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக கேரளா பஸ்ஸில் போகிறோம் கைஸ், ஆக்சுவலாக நம்ம பிளானே என்னென்னா டேரெக்டாக திருநெல்வேலி பேரில் தான் நம்ம பிளானு. ஆனால் அது ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. ஏன்னா திருநெல்வேலிக்கு பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பாருங்கள். அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு ஜூஸ் கடை இருந்ததுங்க. சரி, ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக யோசிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் வாங்கினேன். லெமன் வித் சோடான்னு ஜூஸ் வாங்கினேன். 20 ரூபா இந்த ஜூஸு. சரி, ரைட்டு, அப்படி குடிச்சிட்டு பொறுமையாக திங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் இருக்கிறது எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்டு. இங்கே ஃபுல்லாகவே வந்து வெளியூர் போகிற பஸ் தான் நிற்கும். இதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்டு. பிளானை வந்து சுத்தமாக மாற்றிட்டேன். என்ன ஆச்சுன்னா பெரிய சம்பவம் ஆகிட்டு. என்ன சம்பவம்னா, நாம் வந்து திருநெல்வேலி டேரெக்டாக போகிற மாதிரி தான். திருவனந்தபுரம் போய் போகிற மாதிரி பிளானு. பஸ் இல்லையா, இப்போதைக்கு பஸ் இல்லையா, ஈவினிங் தான் பஸ் இருக்கான். அது நம்மளுக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதனால் என்ன பண்ணோம்னா கோயம்புத்தூர் போய் போகிற மாதிரி. கோயம்புத்தூர் போனால் நம்மளுக்கு இருக்குது பஸ்ஸு. கரெக்டாக ஒரு 11:30 ஒரு பஸ் இருக்குது. அதை விட்டு ஒரு 1:30 ஒரு பஸ் இருக்குது கோயம்புத்தூருக்கு. இப்போ 11:30 பஸ் எப்படின்னா திருச்சூர் போய் போகிற மாதிரி இருக்கும் போல். அந்த பஸ்ஸில் தான் போகிற மாதிரி பிளானு. அதில் போய் நம்ம கண்டினியூ பண்ணோம். எதாக இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போது சரியான டிசப்பாயின்மெண்ட்டு. இப்போ கோயம்புத்தூர் போய் போகிறதுனால இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் ட்ராவல், அங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் ட்ராவல். சத்தியமாக செட் ஆகாது. நான் எதாக இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்ப்பேன். நாளைக்கு ஒர்க் இருக்குது. அதுக்கு நான் போய் ஆகும். அப்படி பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்குதுல்ல, பஸ் ஸ்டாண்டில் டிப்போவில் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து திருச்சூர் போய் தான் போக முடியும் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு அப்படின்னாங்க. அப்படி அங்கேருந்து திருச்சூர் பஸ் எனக்கு என்னன்னு தெரியல. ஃபுல்லாக மலையாளத்தில் இருந்தனால எனக்கு எதுவுமே ஐடியா கிடையாது. அதனால் அவங்கள்ட்ட கேட்டேன் திருச்சூருக்கு பஸ் எப்படின்னு. கொஞ்சம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், திருச்சூருக்கு பஸ் வந்துருந்தாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ணோம். இது டேரெக்டாக திருச்சூர் போய் திருச்சூர்லேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய பஸ். இந்த பஸ் நம்ம திருச்சூர் வரைக்கும் தான் போவோம். திருச்சூரில் இறங்கி நம்ம கோயம்புத்தூர் போகிற மாரி. அதனால் அந்த பஸ்ஸில் நம்ம போயிட்டு இருந்தோம். அதாவது கொச்சி எர்ணாகுளத்துலேருந்து திருச்சூர் போகிறதுக்கு டிக்கெட் ப்ரைஸ்லாம் நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ் மாதிரி தான் இருந்தது. என்ன 10 ரூபா 15 ரூபா டிஃப்ரெண்ட்டான மாரி தான் இருந்துச்சு. எக்ஸாக்டாக டிக்கெட் எவ்வளோன்னு நான் மறந்துட்டேன். நான் வந்து ஃபுல்லாக வந்து சரி ரைட்டு பஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ஷனில் போயிட்டு இருந்ததுனால டிக்கெட் நான் எவ்வளோ மறந்துட்டேன். அதனால் சரி ரைட்டு ஜஸ்ட்டு ஒரு 75 80 அந்த ரேஞ்சில் தான் இந்த டிக்கெட் ரேட்லாம் இருந்தது. இப்போது நம்ம வந்து திருச்சூர் ரீச் ஆகிட்டோம். திருச்சூர் வந்து இப்படி தான், இதுதான் திருச்சூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிற மாதிரி தான் பிளானு. இது வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட்னால இங்கே அடிக்கடி பஸ் இருக்காது கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூருக்கு வந்து டைமிங் தான் பஸ் உண்டு. கரெக்டாக திருச்சூருக்கு வந்து நாங்கள் வந்து 1:30 ரீச் ஆனோம். அந்த 1:30 அந்த டைம் கரெக்டான டைம். நாங்கள் 2 மணிக்கு எங்கள் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸுக்கு கிளம்பிச்சு. கைஸ், இந்த வாட்டி வேணால் கொச்சி எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்கலாம், உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அது எல்லாமே ஸ்பாயில் ஆகிட்டு. என்ன உடம்பு முடியாமல் போயிட்டு எனக்கு வயிறு வலி ஆகி போச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தமாரி ஆகும்னு. விடுங்க கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ஒருத்தர் செம்மையாக போவோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு ட்ரிப் வந்து ஒருத்தாக இருக்கும் கைஸ். இப்போ வந்து திருச்சூர் வந்திருக்கோம். எப்படி பிளான்னா, கொச்சி டு திருச்சூர் டு கோயம்புத்தூர். இங்கே திருச்சூரில் பஸ் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பாலக்காடு போய் தான் போகணுன்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, திருச்சூரில் எப்படி அழைக்கிறதுல அங்கே பஸ் இருக்குது. எங்கள் ஒரு இது எப்படி இந்த பஸ் எப்படி இருக்குன்னா, அந்த ப்ரைவேட் பஸ் மாரி. இது வந்து இங்கேருந்து டேரெக்டாக கோயம்புத்தூர் போயிடலாம். திருச்சூர்லேருந்து டேரெக்டாக கோயம்புத்தூர் போயிடலாம். அந்த பஸ்ஸில் தான் ஏறிடுறோம். அப்போது சரி வந்து உங்களுக்கு வந்து போகிறச்சில நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போது இது டிக்கெட் எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. எதாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்.
பஸ் வர நல்லா தான் இருக்குது. புது பஸ் மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம் கைஸ், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இது பஸ் எப்போ இருக்கான்னு தெரில. நம்ம நம்மளோட கரெக்டாக 4 மணி ஒரு 5 மணிக்குள்ளே நம்ம கோயம்புத்தூர் போனால் தான் அங்கேருந்து நம்ம வந்து ஊருக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஏன்னா நேரம் ஆயிடும், நாளைக்கு நம்ம ஒரு நேரம் இருக்குதுன்னு ரொம்ப நேரம் ஆயிரும். ஓகே கைஸ், நான் போக வந்து நான் விளையாட் பண்ணுறேன். ஒன்றும் சாப்பிடல, சாப்பிட்டு இந்த பஸ் எப்போ இருக்கான்னு தெரில. எடுத்து லேட்டாச்சுன்னா சாப்பிட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா போக வேண்டியதான், கோயம்புத்தூர் போய் டேரெக்டாக சாப்பிட வேண்டியதான். சரி கைஸ், இந்த பஸ் தான் நம்ம போகிறக்கூடிய பஸ்ஸு. இந்த பஸ் தான் நம்ம பஸ்ஸு. இந்த பஸ்ஸு பேக்கில் வச்சுட்டேன். மொபைலை பேக் ஆச்சு கலர் தான் பாருங்கள். பஸ்ஸுக்குள்ளே பேக்கை வச்சுட்டேன். காய்ஸ் கரெக்டாக 2 மணிக்கு வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி எடுத்து அப்படியே போயிட்டு இருந்து இந்த பார்க்கக்கூடியது வந்து கூதிரன் டனல் அப்படின்னு சொல்கிறாங்க. கூதிரன் டனல். அந்த இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து டனலுக்குள்ளேயே போச்சு. நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய டனலுக்குள்ளே நான் மொதல் போகிறேன். நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. கரெக்டாக காந்திபுரத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு 5 மணிக்கு கரெக்டாக போய் இறக்கி விட்டாங்க. காந்திபுரத்துலேருந்தே ரீச் ஆகிட்டோம். அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. நம்ம உடம்புற சரியில்லை, வயிறு வலி, அதனால் அந்த வீடியோ சரியாக என்னால் எடுக்க முடியல. அதனால் இதோட என்னோட வீடியோ கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கிட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒருத்தான ட்ரிப் போகிறோம், கண்டிப்பாக போகிறோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தான ட்ரிப் போகிறோம். அது என்ன ட்ரிப்புன்னு உங்களுக்கு சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுவேன் போகிறதுக்கு முன்னாடி. பாய் காய்ஸ்.